தமிழனுக்காக கிடைத்த மாபெரும் வெற்றி. எதிர்பார்த்திராத செய்தி ஒன்று ஆர்சிபி அணியிடம் இருந்து வந்துள்ளது. அதாவது ஆர்சிபி அணியில் இருந்து வரும் தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்காக ஐபிஎல் கோப்பையை வெல்லுவோம் என்று செய்தி வெளியாகியுள்ளது. ஐபிஎல் 2024 சீசன் மிக சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து கொண்டு வந்துள்ள நிலையில் லீக் சுற்றுக்கள் முடிந்து தற்போது பிளே ஆஃப் சுற்றுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எதிர்பார்த்திராத ஆர்சிபி அணி எலிமினேட்டர் சுற்றில் ராஜஸ்தான் ராயலை சந்திக்க உள்ளது. எனவே இந்த சீசனில் முதல் பாதியில் முடிந்த பிறகு ஆர்சிபி அணி வெளியேறிவிடும் என்று எதிர்பார்த்த போது தினேஷ் கார்த்திக்கின் விடாமுயற்சியும் மற்றும் கோலியின் போராட்டமும் அந்த அணியை பிளே ஆஃப் சுற்றுக்கு கொண்டு வந்துள்ளது. இதில் வரலாறு காணாத சீசன்களில் ஒன்றாக இந்த வருடம் அமைந்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல் 2024 ஃபைனல் நடைபெற உள்ள நிலையில் பிளே ஆஃபுக்கு சென்ற 4 அணிகளும் தமிழக வீரர்களை கொண்டுள்ளது. இதில் ஏதோ ஒரு அணி வெற்றி பெற்றாலும் தமிழன்தான் சென்னையில் ஐபிஎல் கோப்பையை ஏந்த உள்ளார். இந்நிலையில் ஆர்சிபியில் தினேஷ் கார்த்திக் உள்ளார். பல வருடமாக தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் மற்றும் ஐபிஎல்லிலும் விளையாடி வருகிறார் தினேஷ் கார்த்திக். இவருக்காக ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை வென்று தமிழ் ஐபிஎல் கோப்பையை தினேஷ் கார்த்திக் எழுத வேண்டும் என்று அந்நிர்வாகம் யோசித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே கோலியின் கனவும் தினேஷ் கார்த்திக்கின் கனவும் சென்னை சேப்பாக்கத்தில் நிறைவேற வேண்டும். நாம் தீவிரமாக செயல்பட்டு எலிமினேட்டரில் வெற்றி கண்டு குவாலிஃபயரில் வெற்றி கண்டு ஃபைனலுக்கு கோப்பையை வெல்ல செல்ல வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது ஆர்சிபி அணி. எனவே தமிழகத்தில் யார் வென்றாலும் ஒரு தமிழன் கொண்ட அணி தான் வெற்றி பெறும். இதுவே தமிழகத்தின் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு எந்த டீம் பிடிச்சிருக்கு, யார் கோப்பையை தூக்கணுன்ட்டு ஆசை இருக்கோ அவங்க நேமை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.